உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய நாட்களாக இது இருக்கும். புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த புதன் சுக்கிரன் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். உயர்கல்வி பட்டப்படிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி, ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 22 நாட்கள். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த மாதத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலிருந்து 3ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன வீட்டிற்கு புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெறுகிற இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா ஒரு டேர்னிங் பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கை தரத்தை, உங்களோட வாழ்க்கை நிலைமையை, உங்களோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும் என்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் ஒருவருக்கொருவர் தன் வீட்டை பரிவர்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த 25 நாட்களில் ஒரு முக்கியமாக ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை, வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அதாவது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு 30-40 வருஷத்துக்கு கொண்டு செல்லும் டிசைடிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு கெரியரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் புதன் ரிஷப வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் பகவான் மிதுன வீட்டுல ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், பொருளாதார வளர்ச்சி, வேலை, தொழில் என சில யோக பாக்கியம் பெற போறீங்க. முக்கியம் மாணவர்களாலும் சரி, வெளிநாட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி சில அமைப்புகள், யோகங்கள், அதாவது இதெல்லாம் நீங்க இந்த 25 நாள்ல இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதை உங்க ஒரு லாங் டேர்ம் ஒரு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மாற்றமாக இருக்குங்க. இது ஒரு ராசியும் பார்ப்போம். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே மாதத்துல நடக்குதுங்க. இப்போ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில யோகமா இருக்கக்கூடிய ராசிகளில் நீங்க வரீங்க. யாருங்க? கும்பராசி நேயர்களே, நீங்க தாங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, மனை, வீடு, வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அனைத்து சுகங்கள், மாணவர்கள் உயர்கல்வி என கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று 9ஆம் தேதி இருக்கிறாரு மே மாதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடமான, அதாவது புத்தி கூர்மை, அறிவு, கல்வி, குழந்தை பாக்கியம், காதல், கல்யாணம் என எல்லா அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது. 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் கும்பராசிக்கு ஒரு யோகா காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட், உங்களோட சக்சஸ், கரியர் growth, உங்களோட லாங் டேர்ம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாட்கள் இருக்கும். அதாவது என்னென்ன நீங்க டிசிஷன் மேக்கிங் இந்த காலகட்டத்தில் பண்றீங்களோ அது உங்க காலத்துக்கு பிறகும் உங்களோட குழந்தைகள், உங்களோட பேரன் பேத்தின்னு உங்களோட அடுத்த 3 தலைமுறைக்கு கொடிகட்டி நிற்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் அவ்வளவு பவர்ஃபுல்லான கிரகம். 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திலும் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் இந்த பலனை பெறுவார்கள். ஏன்னா இது கோச்சார வகையில் ஒரு ஏஜுக்கும் உங்களோட சுய ஜாதகத்தில் தசா புத்தி என்னென்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புதன் தசை, புதன் புத்தி, சுக்கிரன் தசை, சுக்கிரன் புத்தி நடக்கும்போது இந்த 100% இந்த பலன் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 25 நாட்களில் பிறக்கும் குழந்தைகளோட ஜனன கால ஜாதகம், அவங்களோட ராசி சக்கரத்திலும் இந்த அமைப்பு தான் இருக்கும். அதாவது
இதே கும்பராசி கும்பலக்கணத்துல பிறக்கிறவங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பற்றும் இருக்கும் பட்சத்தில் அவங்க வளரும் காலகட்டத்தில் இந்த புதன் திசையும் சுக்கிர திசையும் இல்ல புதன் புத்தி சுக்கிரன் புத்தி நடப்புக்கு வரும்பொழுது இவங்க புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களோட ஜாதக கட்டம், உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, இடம், இதை வச்சுதான் அமையும். இதை வச்சுதான் உங்களோட திசைகள் நடக்கும். உங்களோட வாழ்க்கை மாற்றம், முன்னேற்றம், உங்களோட அடுத்த கட்ட நிலைமையெல்லாம் கொண்டு செல்லும். இந்த கோச்சார ரீதியாக இப்போ பயிற்சி அடையும் போது கும்பராசி நேயர்களுக்கு இந்த பலன்கள் 100% நடக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் அவரு வந்து 5ஆம் இடத்தில் மாற்றி இருக்கிறார். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் மாற்றி பலம் பொருந்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த கனவு திட்டம், கனவு ப்ராஜெக்ட், இப்போ ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 25 நாட்கள்ல வந்து அக்ரிமெண்ட் போடுறது, பூமி பூஜை போடுறது, அவங்களுக்கு வந்து நில ஒப்பந்தக்காரர்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற அமைப்பெல்லாம் நிவர்த்தி பெற்று அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு காதல், கல்யாணம், திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவானோட சுக்கிரனும் சேரும்போது கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புத்திக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் போது இந்த உயர்கல்வி, அந்த படிப்பு கொடுக்கிற ஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி பட்டப்படிப்பு கொடுக்கிற இடம். இந்த இடத்துல 4க்கு அதிபதி, 5க்கு அதிபதி புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவரும் பரிவர்த்தனை. குருவும் அங்க இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த மே மாசம் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறாரு. ஜூனுக்கு அப்புறம் தான் அவர் கடக வீட்டுக்கு போறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் கலை, இசை, இயல், நாடகம், சினிமா துறை, யூடியூப், மீடியா, ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ட்ரேடிங், முக்கியமா ஆன்லைன் பிசினஸ், இதுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், முக்கியமா பேங்கிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அட்வொகேட், இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், டேர்னிங் பாயிண்ட், ஒரு உங்களோட கெரியரை முடிவு பண்ணக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, நீங்க எழுதி வச்சீங்க, இவ்வளவு நாளா நடந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க. ஏன்னா பரிவர்த்தனை என்னும் போது என்னன்னா, ஒருவருக்கு ஒருவர் 2 கிரகம் உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்றக்கூடிய அமைப்புங்க. 4ஆம் இடமும் உங்களுக்கு ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும். அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடமும் உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் போது, அதுவும் புதனும் சுக்கிரனும் வந்து ஒருவருக்கு ஒரு நட்பு கிரகம். இவங்க 2 பேரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிவேகமாக பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய நாட்களாக இது இருக்குங்க. நான் சொல்றேன் பாருங்க, முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் சனியோட ஆதிக்கம் பெற்றிருக்கும், உழைப்புக்கு பேர் போடுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, ஒரு சோசியல் இதுல இருக்கிறவங்க, அதாவது அரசியல்ல இருக்கவங்க, அதாவது கவர்மெண்ட் துறையில இருக்கவங்க, அரசு துறைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமற்ற பணிச்சுமை, இந்த மாதிரி வேலையில நிரந்தரம் இல்லாம, அது ஊதிய உயர்வு இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த 25 நாள் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட தலையெழுத்தையும் மாற்றி அமைத்து உங்களோட வாழ்க்கையை புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த புதன் சுக்கிரன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாம வீடு வசதி, இப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் மாற்றம், வீட்டை அதை அழகுபடுத்துறது, வீட்டை டெக்கரேட் பண்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த 20 நாள் உங்களுக்கு அது நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி அதை சரி செய்வீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், நீண்ட நாளா குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளோட படிப்புக்கு செலவு பண்றது, உயர்கல்விக்கு செலவு பண்றது, குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது கூட, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ற அமைப்பெல்லாம் இந்த 25 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். குடும்ப வாழ்க்கைகள் செல்லக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்தில், மே மாதத்தில் கும்பராசிக்கு இந்த 25 நாள் உங்களோட வாழ்க்கை தரத்தையும், பினான்சியல் ஸ்டேட்டஸ், கெரியர் growth, பினான்சியல் கெயின், சோசியல் ஸ்டேட்டஸ் என அனைத்து பாக்கியங்களும், அனைத்து உங்களோட முயற்சிகளும் வெற்றி பெற்று உங்களை உயர்நிலைக்கு மாற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ணீங்க கும்பராசி நேயர்களே. வாழ்க வளமுடன். வணக்கம்.